இந்த ஐப்பசி மாத பலன்களில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வேலை செய்யலாமா, இந்த விஷயத்தை எடுத்துக்கலாமா, இதை செஞ்சால் எதுவும் பாதிப்பு வருமா? ஏன்னா நிறைய அடி வாங்கிட்டோம். லைஃப்பில் அடி வாங்காமல் வாழவே இல்லை, லைஃபே அடி வாங்கிட்டோம். யார் யாரெல்லாம் உங்களுடைய நல்ல விஷயங்களை தடை பண்ணி வச்சாங்களோ அவங்கள ஃபுல்லாக சுட்டி காட்ட போகிறார். இவன் தாண்டா ஒரு குற்றவாளி, இவங்க தாண்டா மிகப்பெரிய ஒரு லாக்கு ஒன்று ஏற்படுத்தினவங்க, கவலைப்படாத, இவங்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும், இவங்ககிட்டருந்து நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு உங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. மிகப்பெரிய மாற்றம். அதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் பல எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அது உறுதியாக இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்திலிருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு நடக்க போகுது. பொருளாதாரத்தில் ரொம்ப லாக் ஆனவங்களும் சரி, கடன் பிரச்சனையில் ரொம்ப மாட்டியிருக்கீங்கன்னாலும் சரி, கவலையே படாது. இந்த கவலை உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்கு குருவுடைய பரிபூர்ண பார்வை உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. நோய் நொடியில், கடன் பிரச்சனையில், தேவையில்லாத இன்னல்கள், மறைமுகமான எதிரிகள், வம்பு வழக்கு, இந்த இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிக்கு வரும். எல்லாருக்குமே எல்லா டிக்கும் வருமாங்கிறது சொல்ல முடியாது. அப்போ யாருக்கு எந்த டிக்கை நீங்கள் டிக் பண்ணுறீங்களோ அந்த டிக்கை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டக் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருங்க. க்ளோஸ், யூ கோ அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை விட்டு நகர்ந்து சென்றும். நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம். அப்படியே நீங்கள் போய் நின்னீங்கன்னா மரியாதை கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக உங்களுடைய பின்னாடி இருந்து உங்களை திட்டினவங்க கூட உங்கள் முன்னாடி வந்து இனிமேல் என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பு. உங்கள் கணவரை இயக்கக்கூடிய முழு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அவங்க மாமியார் தான் இருக்கும். இது வந்து பொது பலன். இது வந்து பார்த்திங்கன்னா 90% கரெக்டாக இருக்கும். பொது பலன்லேயே 90% கரெக்டாக இருக்குன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். உங்கள் கணவரை இயக்கக்கூடிய சுவிட்ச் எங்கே இருக்குன்னா உங்கள் மாமியார்ட்ட இருக்கு. எங்கள் வீட்டுக்காரி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்காருங்க, முழுசாக அவங்க அம்மா என்ன சொல்கிறாரோ அதான் கேட்காது. இதை வந்து மிதுனராசி பெண்கள் அதிகமாக சொல்லுவீங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும். மிதுனராசி ஆண்களுமே தன்னுடைய மனைவி தான் பேச்சை கேட்பதை விட, தன்னுடைய செயல்பாடை கேட்பதை விட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அதை மட்டும்தாங்க கேட்கா. பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் இந்த 2025 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30% என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம். சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது. இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நீசபங்க ராஜயோகமும் ஆக போகிறார். இங்கே நீசம் மட்டும் ஆகலை இந்த மாதத்தில், அவர் நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேயர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போகுது. மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இவ்வளோ நாட்களாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வேலை செய்யலாமா, இந்த விஷயத்தை எடுத்துக்கலாமா, இதை செஞ்சால் எதுவும் பாதிப்பு வருமா? ஏன்னா நிறைய அடி வாங்கிட்டோம். லைஃப்பில் அடி வாங்காமல் வாழவே இல்லை, லைஃபே அடி வாங்கிட்டுருக்கோம். நம்ம ஏற்றி விட்டவனும் அடிக்கான், நம்ம வளர்த்து விட்டவனும் அடிக்கான். அப்போ நம்ம வளர்ச்சி அடைகிறோமோ இல்லையோ, பல பேருடைய வளர்ச்சிக்கு நம்ம மூலதனமாக ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக நம்ம இருந்திருக்கோம். அப்போ நம்மளுடைய வளர்ச்சிக்கு யார் காரணமாக இருப்பா? நம்ம எதிர்பார்ப்புகளே இல்லாமல் தானே எல்லாருக்கும் உதவி செய்கிறோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே பல குமுறல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 மாத காலமாக அது அதிகமாகிடுச்சு. ஒரு பதட்டமான சூழ்நிலைகள். இதுக்கெல்லாம் மெயினான காரணம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். அவர் ஜென்மத்தில் ராசியில் அமர்ந்து என்ன பண்ண போகிற,
கரெக்டாக பண்ணுவியா, உன்னால் முடியுமா முடியாதான்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். அப்போ ஒரு தாக்கம் இருந்துச்சு. ஸோ அது அப்படி தட்டி விட்டு தூக்கி விட்டு ஜம்முன்னு போகக்கூடிய ஒரு ஏற்றமாக மாறப்போகுது. ஏன்னா குரு பகவான் இப்போ என்ன பண்ணாருன்னா, அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதத்தில் தான், அதாவது ஐப்பசி மாதத்தில் தான் நம்முடைய குரு பகவான் சட்டக்குன்னு முடிவெடுக்கார். ஸ்டார்டிங்லேயே போயிடுவோம் அப்படின்ட்டு. அப்போ ஸ்டார்டிங்லேயே அவர் மூவ் ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்டார்டிங் உருவாக போகுது. எதிர்பார்த்த எல்லாமே நடக்க போகுது. ரொம்ப நாளாக மறைச்சி வச்ச பொருள்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் யார் யாரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமான விஷயத்தை ஏற்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுடைய நல்ல விஷயங்களை தடை பண்ணி வச்சாங்களோ அவங்கள ஃபுல்லாக சுட்டி காட்ட போகிறார். இவன் தாண்டா ஒரு குற்றவாளி, இவங்க தாண்டா மிகப்பெரிய ஒரு லாக்கு ஒன்று ஏற்படுத்தினவங்க, கவலைப்படாத, இவங்கள உன்னால் கண்டுபிடிக்க முடியும், இவங்ககிட்டருந்து நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு உங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. மிகப்பெரிய மாற்றம். அதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் பல எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய ப்ரெஷர், வேலையில் எவ்வளோ தூரம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை, உங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்க மாட்டேங்காங்க. உங்களுடைய ஐடியாவை வாங்கி காப்பி அடித்தவன் பாஸ் ஆகிடான். எப்படி உங்கள்கிட்டருந்து நீங்கள் எழுதும்போது, நீங்கள் பிளான் போடும்போது பக்கத்தில் உட்காந்து பார்த்து கேட்டவன் பாஸ் ஆகிடுறான். ஆனால் நீங்கள் இன்னும் பாஸ் ஆகவே இல்லைன்னு வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் தான் இப்போ ஆல் பாஸ்ட்லி பெஸ்ட்டு பாஸ்ட், நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அது உறுதியாக இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்திலிருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு நடக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், பொருளாதாரத்தில் ரொம்ப லாக் ஆனவங்களும் சரி, கடன் பிரச்சனையில் ரொம்ப ரொம்ப மாட்டியிருக்கீங்கனாலும் சரி, கவலையே படாதீங்க. இந்த கவலை உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்கு குருவுடைய பரிபூர்ண பார்வை உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. நோய் நொடியில், கடன் பிரச்சனையில், தேவையில்லாத இன்னல்கள், மறைமுகமான எதிரிகள், வம்பு வழக்கு, இந்த இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிக்கு வரும், எல்லாருக்குமே எல்லா டிக்கும் வருமாங்கிறது சொல்ல முடியாது. அப்போ யாருக்கு எந்த டிக்கை நீங்கள் டிக் பண்ணுறீங்களோ அந்த டிக்கை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டக் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருங்க, க்ளோஸ் யூ கோ அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை விட்டு நகர்ந்து சென்றும் உங்களுடைய பிரகாசமான ஒரு லைஃப் சூப்பராக காத்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம். அப்படியே நீங்கள் போய் நின்னீங்கன்னா மரியாதை கிடைக்கும். இவ்வளவு நாட்களாக உங்களுடைய பின்னாடி இருந்து உங்களை திட்டினவங்க கூட உங்கள் முன்னாடி இனிமேல் என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. தவறுகளை தன்னுடைய தவறுகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒத்துக்குருவாங்க. நான் தான் தவறு, என்னோடய பிரச்சனை தான்பாங்க. இதில் நம்ம மிதுன ராசி பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே சொல்லலாம், உங்களுக்கு மாமியார் மட்டும், அதாவது உங்களுடைய கணவருடைய அம்மா என்று சொல்லக்கூடிய நபர் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி கொண்டவர்கள் என்று சொல்ல முடியும். ஏன்னா ஒரு உரையில் 2 கத்தி வைக்கிறோம், ஒரு உரையில் 2 கத்தி வைப்போம். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப். அப்படியே உங்கள் கணவரை இயக்கக்கூடிய முழு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா உங்கள் மாமியார் தான் இருக்கும். இது பொது பலன். இது பார்த்திங்கன்னா 90% கரெக்டாக இருக்கும். பொது பலன்லேயே 90% கரெக்டாக இருக்குன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். உங்கள் கணவரை இயக்கக்கூடிய சுவிட்ச் எங்கே இருக்குன்னா உங்கள் மாமியார்கிட்ட இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்காருங்க, முழுசாக அவங்க அம்மா என்ன சொல்கிறாரோ அதான் கேட்காது. இதை மிதுன ராசி பெண்கள் அதிகமாக சொல்லுவீங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும். மிதுன ராசி ஆண்களுமே தன்னுடைய மனைவி தான் பேச்சை கேட்பதை விட, தன்னுடைய செயல்பாடை கேட்பதை விட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அதை மட்டும்தாங்க கேட்கா. அவங்க அம்மாவோட காப்பியாக என்னன்னு தெரியலங்க, என்னால் ஒரு விஷயத்தை பேச முடியலங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் அப்படி வழி நடத்துது. ஸோ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம். கணவர்னால் நம்ம கணவர், நம்ம உண்மையான பாசம் வைக்கணும், அவர்கிட்ட கேட்டு நடக்கணுங்கிற எண்ணமும், அதே போல் உங்களுடைய மனைவியாக இருந்தால் முழு பேச்சையும் உங்களுடைய செயல்பாடுகளை புரிஞ்சு நடக்கணுங்கிற எண்ணமும் உறுதியாக நடக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போது. அதற்கான செயல்பாடுகள் கிரகங்கள் சாதகமாக கொடுக்க போது. மாமியார் பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு இல்லை, ஓகேவா? ஆனால் நீங்கள் அப்படியே மாமியார் பிரச்சனை பண்ணாலும் மாமியாரை குடும்பப்படுத்தக்கூடிய ஆள் நீங்கள் கிடையாது. பாசமாக
ஒரு அன்பை ஏற்றுக்குருவாங்கிற வாழக்கூடிய சக்தி தான் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அந்த நல்ல எண்ணத்துக்கு நல்ல மாற்றங்கள் கிரகங்கள் கொடுக்க போகுது. சரி, இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். இப்போ இந்த மாதத்தில், நம்மளுடைய ஐப்பசி மாதத்தில் நீங்கள் என்ன தானங்கள் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் உளுந்த வடை தானம் பண்ணுங்கள். உளுந்த வடை வந்து 10 வடை தானம் பண்ணாலும் தானம் தான், 100 வடை தானம் பண்ணாலும் தானம் தான். ஸோ உங்களால் எவ்வளவு தூரம் தானங்கள் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் தானங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஆஞ்சநேயர் பகவான் மூலமாக அற்புதமாக பெறுவீர்கள் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% அல்லது ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நிதர்சனமான உண்மை. ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிறீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக. அப்போ மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ 3 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கு ஏற்றவாறு தசாபுத்திகள் மாறும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம், ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம். வயசுக்கு தக்கன தசாபுத்திகள் மாறும். அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசாபுத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம். அப்போ லக்னம், தசாபுத்தி, தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது. சில ஒரு அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துகிறீங்க. போன வட்டம் இதான் சொன்னீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க. ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 20% ஒரு சேஞ்ச் இருக்கும். பொருளாதாரம் கிடைக்கும்னா அதாவது கையில் ₹1 கூட இல்லாதவங்களுக்கு ஒரு ₹1000 இருந்தால் அது பொருளாதாரம் தானே. ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற 1 லட்சம் 2 லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நம்முடைய ஃபக்தி இன்ஃபோ சேனல்கள் அனைவரும் மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானும், தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.